இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காய்கறிகளை மதிப்பு கூட்டி பேக்கிங் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வேற லெவலில் பிசினஸ் ஆக மாற்றிய பெண். ஏன் எதுக்காக பண்ணேன்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அவங்களாம் அவ்வளோவா ராவாக சாப்பிட மாட்டாங்க. சரி எது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கல நான் கேரட்டு பீட்ரூட் இந்த இதில் காய வச்சு பவுட்ரு பண்ணி அதில் பாலில் கலந்து கொடுத்து அவனுக்கு பால் பிடிக்கும். ஸோ இதில் கலந்து கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா குடிச்சுக்கிறாங்க. இன்கம் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 3 monthsக்குள்ளேயே 40,000 to 50,000 கிடைக்குது மந்த்லி. அம்சம்னு பார்த்தோம்னா இது கரண்ட்லாம் தேவையில்லை, சோலாரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொரு மழை காலங்களை பொறுத்த அளவுக்கு கரண்ட்லேயும் நம்ம போட்டுக்க முடியும். நம்ம ஒரு நகர்த்தி கொண்டு போய் வச்சு கரண்ட்லேயே போட்டுக்க முடியும். பகல் நேரத்தில் முழுமையாக சோலாரை பயன்படுத்தி பண்ணிக்க இது எங்கே வேணால் நகர்த்தி கொண்டு போய் வச்சுக்கலாம். பலரையும் ஊக்கப்படுத்தும் ஒரு இல்லத்தரசி. ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையத்தை சேர்ந்தவர் ஹேமபிரியா. பட்டதாரியான இவர் திருமணமான இல்லத்தரசி. தனது கணவருக்கு உதவியாக இருக்க விரும்பிய அவர் காய்கறிகளை பதப்படுத்தி சூரிய ஒளி மூலம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் காய்கறிகளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். தொடர்ச்சியாக காய்கறிகளை வெயிலில் உலர்த்தி அதன் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக உருவாக்கி விற்பனை செய்ய முயற்சித்தார். 2 மாடி படிகள் ஏறி சென்று வெயிலில் உலர்ந்த பொருட்களை பராமரிப்பது மிகுந்த வேலை பளுவை கொடுப்பதாக இருந்திருக்கிறது. பீட்ரூட், கேரட், வாழைப்பழம், ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு பழங்களையும் அவர் உலர்த்தி வந்த நிலையில் பறவைகளின் தொந்தரவும் அவருக்கு இருந்திருக்கிறது. இதையடுத்துதான் சோலார் மூலம் செயல்படும் சூரிய உலர்த்தி எனப்படும் எந்திரத்தை அவர் வாங்கி அதன் உதவியுடன் பீட்ரூட், கேரட், பூசணி மற்றும் பூண்டு, வெங்காயம் மற்றும் பல வகையான காய்கறிகளை மதிப்பு கூட்டலாம் என்பதை அறிந்து அந்த எந்திரத்தை வாங்கி பயன்படுத்தினார். இதன் மூலம் இயற்கையான முறையில் சுத்தமான சுகாதாரமான முறையில் பொருட்களை மதிப்பு கூட்டி துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருமானம் ஈட்டி வருகிறாராம். வேலைக்கு சென்றிருந்தால் மாதம் 10,000 ரூபாய்க்கு குறைந்தது 10 மணி நேரம் பணியாற்ற வேண்டி வரும் என்ற நிலையில் இந்த எந்திரத்தின் உதவியால் சுமார் 2 மணி நேரம் குடும்பத்தோடு பணிபுரிந்து மாதந்தோறும் 40,000 ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாக கூறும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. இப்ப இதெல்லாம் புதுசா ஒரு உலக சாதனை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் சாதனை பண்ணிருக்கேன். இது எழுதுறது கூட எங்க வீட்டுல வசதி இல்ல, வெளியே வச்சுதான் வரைஞ்சு ஓடிவிட்டேன். மழை வந்துச்சுனாக்கா ஓட்டு தண்ணி விழுகும், அதனால வரைய முடியாது. வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். 1330 திருக்குறளும் 100 பாரதியார் பாடல்களும் ஓவியமாக மாறிய தருணம். அறவாழி எந்தனன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்ல பிறவாழி நீங்கள் அறிவு. புதிய சாதனை படைக்கும் 7ஆம் வகுப்பு மாணவி. இது எழுதுறது கூட எங்க வீட்டுல வசதி இல்ல, வெளியே வச்சுதான் வரைஞ்சு ஓடிவிட்டேன். மழை வந்துச்சுனாக்கா ஓட்டு தண்ணி ஒழுகும், அதனால வரைய முடியாது. திருக்குறளை ஓவியமாய் வரைந்த நெகிழ்ச்சி சம்பவம்.
விழுப்புரம் மாவட்டம் சஞ்சி அடுத்த மேல்கணவாய் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சுந்தர் கோகிலா தம்பதியினர். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில தான் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்களாமா. இவங்க ஏற்கனவே 1330 திருக்குறளை வச்சு ஐயன் திருவள்ளுவர் படத்தை ஓவியமா வரைஞ்சு அசத்தி இருக்காங்க. ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்ச சாதனையும் படைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த கோடை விடுமுறையில இன்னுமே சாதனைகளை படைக்கிற விதமா திருவள்ளுவர் மற்றும் பாரதியார் படங்களை 1330 திருக்குறள் மற்றும் 100 பாரதியார் பாடல் வரிகளை வச்சு ஓவியமா வரைஞ்சு அசத்தி இருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹேவ் வித் It's sponsored by Bimoto mobile app.